உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு சம்பவம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் தலைமை நீதிபதியாக அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்துக் கொள்ளவும் முடியாத ஒரு மனநிலையினுடைய அருவருப்பான வெளிப்பாடு இது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்ற நீதியரசர் வேறொரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்து அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் ஒரு உடனடி பதில் என்பது ஒருவேளை கட்டாயம் வந்திருக்கும். இவ்வளவு துரிதமாகவும் பரபரப்போடும் படபடப்போடும் வந்திருக்காது. இந்த சனாதன குப்பைகளை செல்லுமிடமெல்லாம் சுமந்து கொண்டு ஆளுநர் என்கின்ற பெயரில் ஒன்று அலைகிறது இல்லையா? பிரதமர் மோடி ஒரு ஓபிசியா தான் அவர் பார்க்கப்படுறார். சனாதனம் சார்ந்தவர்கள் எப்படியாவது அவரை 75 வயசோட காலி பண்ணலாமான்னு உள்ளுக்குள்ள ஒரு ஓடிட்டு இருக்குது. இப்படி வேட்டையாடி அவரை இந்த சமூகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பண்றதுக்கு காரணம் அவர் ஐடி மினிஸ்டர் ஆயிட்டாரு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம் ஃபாதர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு சம்பவம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபாதர்? உச்ச நீதிமன்ற நீதி அரசர் என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதை விட தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியாத ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் இங்கு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு மனநிலையினுடைய அருவருப்பான வெளிப்பாடு இது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் இச்செயலை சனாதனத்தை நம்புகின்ற தொகுப்பினரே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எனவே இது பொதுவாக ஒரு சனாதனத்தை நம்புகிற ஒரு தொகுப்பினர் இருக்கிறார்கள். இச்செயலை அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட மனநிலையை தூக்கி சுமக்கின்ற ஒரு அமைப்பு தான் RSS அமைப்பு. அந்த அமைப்பு தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்துகிறது. அந்த அமைப்பு தங்குதடையில்லாமல் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது, தன்னை வளர்த்து கொண்டு வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கவனப்படுத்தலாக இருக்க வேண்டும். நம்பிக்கை என்னவென்றால், நம்பிக்கை என்பதை விட போர் இன்னும் முடியவில்லை. இந்த தாக்குதலுக்கு எதிராக உடனடியாக பிரதமர் அவர்களை அதை கண்டித்திருக்கிறார்கள். அது ஒரு அரசியல் தேவையாகவும் இருக்கலாம். காரணம், உச்சநீதிமன்ற நீதியரசர் வேறொரு சமூகத்தை சார்ந்தவராக இருந்து அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் ஒரு உடனடி பதில் என்பது ஒருவேளை வந்திருக்கும், கட்டாயம் வந்திருக்கும். இவ்வளவு துரிதமாகவும் பரபரப்போடும் படபடப்போடும் வந்திருக்காது. ஆக போர் உச்சநீதிமன்றத்தில் நிற்கிறது. காரணம், உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் என்பவர் ஒரு வகையில் பிரதமருக்கும் மேலானவர், ஏன் குடியரசுத் தலைவருக்கும் கூட மேலானவர். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சட்டம் தான் நமக்கு இருக்கிற முதன்மை ஒரு இறை என்று கூட சொல்லலாம். அரசியல் இறை, அரசியல் சட்டம். அதை பாதுகாக்கிற ஒரு இடமாக இன்று குடியரசுத் தலைவர் மாளிகை இல்லை. எப்போதாவது ஒரு நீதியரசர் இப்படி நடுநிலையாக நடந்து கொள்கிறவர்கள், அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலை சமூகங்களையும் அந்த மக்களினுடைய ஒரு வரலாற்று பயணத்தையும் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒருவர் அந்த இடத்திற்கு வருவது எப்போதாவது நிகழ்கிற அப்படி அமர்ந்திருக்கிறவர் தான் நீதியரசர் அவர்கள். அவர் பணி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இன்று வரை தன்னை கண்ணியமாகவும் உண்மையிலேயே நீதியாகவும் நடத்தி கொள்கிறார். அவர் மீது நடத்தி இருக்கிற இந்த தாக்குதல் என்பது சனாதனம் தன்னுடைய நச்சு போர் முனைகளை உரைக்குள் போடுவதற்கு தயாராக இல்லை. அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, காத்திருக்கிறது. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த இடங்களுக்கு அமர்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதை விடுங்க, அதனால் ஜீரணிக்கவே அதனால் முடியல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அதே வேளை எதிர்வினைகள் எங்கிருந்தெல்லாம் வருகிறது. கேரள முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார், கர்நாடக முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கண்டித்திருக்கிறார், பாஜகவுடன் இணைந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆக அந்த சனாதனத்திற்கு எதிரான போர்க்குரல் என்பதும் தடுப்பரன்களும் இங்கு வலுவாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருந்திருக்கிறது. அதேவேளை இங்கு இந்த சனாதன குப்பைகளை செல்லுமிடமெல்லாம் சுமந்து கொண்டு, இந்த அழுக்கு முட்டை சுமந்து கொண்டு ஆளுநர் என்கின்ற பெயரில் ஒன்று அலைகிறது இல்லையா? அதுதான் சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டும் உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற மார்க்கம் என்றும் அலைகிற அவர் ஏதாவது ஒரு வார்த்தை இதை கண்டித்து சொன்னாரா என்று நான் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு 15 நிமிடம் தேடி பார்த்தேன். எங்காவது ஒரு வார்த்தையாவது கண்டித்திருக்கிறார் என்றால் கண்டிக்கல. அப்போ ஒரு ஆளுநராக இருக்கிறவரே, சனாதனத்தை தூக்கி பிடித்து கொண்டு சுற்றுகிறவரே, இது அல்ல சனாதன தர்மம் என்றாவது சொல்ல வேண்டாமா இல்லையா? இது அல்ல சனாதன தர்மம், நாங்கள் நம்புகிற சனாதன தர்மம் என்பது வேறு. ஏனென்றால் செல்லும் மேடைகளிலெல்லாம் சந்திக்கும்
ஊடக சந்திப்பின் பொழுதெல்லாம் நீங்கள் சனாதனத்தை தூக்கி பிடித்து அதே போல உயர்வான வேதம் இல்லை என்று சொல்கிறீர்களே, அந்த மனநிலையோடு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நிலையில் இல்லை என்றால், உள்ளுக்குள் அவர்களுக்குள் ஊறி கிடக்கிறது அந்த சனாதன ஆணவமும் திமிரும், ஒரு வகையில் சொல்ல போனால் ஏனைய மனித பிறவிகளை இழிவாக பார்க்கின்ற அந்த மனநிலை. இது அப்பட்டமான ஒரு சாதி வெறின்னு எடுத்துக்கலாமா ஃபாதர்? அதை தவிர வேறு எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? அப்பட்டமான அருவருப்பான 21ஆம் நூற்றாண்டு இருப்புக்கும் மானுட வாழ்வுக்கும் எள்ளளவும் ஒவ்வாத ஒரு சாதி வெறி மனநிலை என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். RSS பாஜக மைண்ட் செட் அப்படின்னு பெரும்பாலும் விமர்சிக்கப்படுகிறாங்க. இந்த சனாதன பார்வையும் அதை நோக்கி தான் பயணிக்குது. பின்னணியில அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, இந்த செயலுக்கு பின்னால் அந்த அமைப்புகள் இருந்தன என்று நாம் சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் இதை செய்யுங்கள் என்று யாரையும் அனுப்பி வைத்திருக்க மாட்டார்கள், அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் விதைத்த விதையினுடைய கனிகள்னு சொல்றோம்ல, அந்த கனிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன் அவங்களை எதிர்க்கிறோம்? உங்க கோட்பாடே அடிப்படையில் தவறானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உங்க வசதிக்கு எல்லாம் தேவைப்பட்டால் நீங்க மாத்திக்கிறீங்க. நீ வெளிப்படையா வந்து சொல்லுங்க. வரலாற்று ரீதியாக இந்த தர்மம் என்பது நிறைய இழிவுகளுக்கும் நிறைய அராஜகங்களுக்கும் பேரிடர்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. சனாதனம் என்றாலே மாற்றப்பட முடியாது. ஆனால் காலத்தின் தேவை கருதி, உங்களின் வசதி கருதி பல மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் கடந்து செல்லக்கூடாது என்பது சனாதன தர்மம். ஆனால் உங்களுக்கு அங்கு வாய்ப்புகள் இருக்கிறது, H1B விசா இருக்குது அப்படின்னா நீங்க அதை கடந்து போகலாம், ஏதோ சின்ன சடங்குகளை செய்து கடந்து போகலான்னு நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. பெண்களுக்கு சமூக இடத்தை மறுப்பது என்பது சனாதனம். ஆனால் ஜனநாயக வெளி என்று ஒன்று உருவாகி கல்வியில் ஏனைய சமூகங்கள் எல்லாம் முன்வரத் தொடங்கிய பொழுது ஐயோ நாம் பின்தங்கி விடுவோம் என்கின்ற அந்த அச்சத்தில் நீங்கள் வந்து நின்றீர்கள். சனாதனத்தை நம்புகிறவர்களும் நீங்கள் வந்து நின்றீர்கள். ஆக எதெல்லாம் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். மாறவே முடியாத தன்மை கொண்டது சனாதனம் என்று சொல்கிற நீங்கள், உங்களுக்கு தேவை என்றால், உங்களுக்கு வசதி என்றால், உங்களுக்கு அதனால் பயன் கிடைக்கும் என்றால் மாறுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் அடிப்படையில் எது மாற வேண்டுமோ, கர்ம வினை என்பது மாறணும். மரபணு தொடர்ச்சி என்பது இருக்கலாம். பட் நீங்கள் இந்த ஜாதியில் பிறந்திருப்பது உங்கள் கர்ம வினை. எனவே நீங்கள் அடிமை ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் இந்த ஜாதியில் பிறந்திருப்பது உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்த தவறுகளின் விளைவு. எனவே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் இழிபிறவியாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பது எவ்வளவு அராஜகம். அங்கதான் தமிழ் வந்து, ஏன் எனக்கு தமிழ் மீது காதல் என்றால் தமிழ் அப்படியே மாறி நிற்கும். நீங்கள் கர்ம வினையினால் கட்டி போடப்பட்டிருக்கிறவர்கள் அல்ல. மனித முயற்சியால் நீங்கள் கர்ம வினையே வெல்ல முடியும். முயற்சி திருவினை ஆக்கும், மெய் ஒருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது எனினும் வினைத்திற்பம் என்பதை மனத்திற்பம், மன உறுதியோடு நீங்கள் உழைத்தால் எதையும் நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். ஸோ அதே போல இப்போ நான் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த தமிழர்த்துக்கு சொன்னான்னு தெரியல. வெற்றி பெறுவதற்காக மனுஸ்மிருதி அதான சொல்லித்தரு. வெற்றி பெறுவதற்காக அல்லது சனாதனம் நிறுவப்படுவதற்காக, சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் சாமவேத எதை நீங்கள் செய்யலாம். சனாதனம் மாற்றப்பட முடியாத ஒரு உயர்ந்த வேதம். அதை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் எதையும் செய்யலாம். ஆனால் தமிழ் அப்படி சொல்லி தரல. ஒருபோதும் அறம் தவறாது, எதுவெனினும் அறம் தவறின செயலை நீ செய்யாதே. ஈன்றாள் பசி காண்பாள் ஆகினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அப்ப தமிழ் வந்து வேற லெவல். அது அறம் என்கின்ற அடிப்படை. அறத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு வரணும்னா, அரசு அமைப்பு இதை திட்டமிட்டு போய் நீதியரசர் மீது வீசி எறியுங்கள் என்று கட்டாயம் சொல்லியிருக்காது. ஆனால் அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட ஒரு கோட்பாட்டினுடைய சிசுக்கள், குழந்தைகள் எப்படி தங்களை நடத்தி கொள்கிறார்கள் என்பதற்கு இது சான்று. ஒரு வகையில் அந்த வழக்கறிஞரை நான் பாராட்டுவேன். வெளிப்படையாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் உள்ளுக்குள் இந்த அழுக்கை சுமந்து கொண்டு உலவி திரிகிற, கோட்டு சூட்டு சஃபாரி போட்டு உலவி திரிகிற பெரும் தொகுப்பு இருக்கிறது அல்லவா, அவர்களை பார்த்துத்தான் நாம் அதிகம் அச்சப்படுவேன். குறைந்தபட்சம் இப்படி ஒரு நேர்காணல், ஒரு பொது விவாதம், பொது உரையாடல் நிகழ்வதற்கு அந்த வழக்கறிஞர் ஒரு தூண்டுகோலாகவோ ஒரு துரும்பாகவோ தூண்டுதலாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நம்ம நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். செய்தி, நல்ல செய்தி என்னவென்றால், எதிர்வினை முன்பு போலல்ல நிகழும். அப்படி ஒன்றும் இந்த சமூகம் உங்கள் சனாதன குப்பைகளையும் அழுக்குகளையும் நீங்கள் போட்டு பூசுகிற அந்த புனுகுகளையும் முலாம்களையும் கண்டு ஒன்றுமேல் ஏமாறாது. எதிர்வினை ஒன்றும் இஸ்லாமியர்களிடமிருந்தும் கிறிஸ்தவரிடமிருந்தும் வரவில்லை. எதிர்வினை என்பது இந்து சமயத்தை பின்பற்றுகிறவர்களிடமிருந்தே வருகிறது. அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. தொடர்ந்து கவாய் அவர்கள் புரிவிக்கப்படதா சொல்றாங்களே ஃபாதர், அது இந்த சாதிய மனோபாவம் சனாதனம் தான் பின்னணின்னு நம்ம புரிஞ்சு ஒன்று. ஆமா, சனாதனம் அவங்களால அதை தாங்க முடியாது. இப்போ ஆராசாவை 2Gல போட்டு இப்படி பாழாப்படுத்தினாங்கல்ல, ஏன் படுத்தினாங்க? இப்போ அவருக்கு வந்து நீங்க ஏதோ மக்கள் நல்வாழ்வுத்துறை அல்லது வேற ஏதாவது வேளாண்மை துறை இதுல எல்லாம் அமைச்சராக இருந்திருப்பாங்கன்னா
ஒருவேளை அவரை ஒன்றும் பெருசா தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த அறிவுத்துறை என்பது வேற எவனும் வந்துடக்கூடாது, அதனுடைய அடையாளமாக நாங்கள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆணவ மனநிலை தான் அவரை இந்த அளவுக்கு பாடாப்படுத்தினதுக்கு காரணம்னு நான் பக்கத்துல இருந்து பார்க்கிறோம். இல்லை, எத்தனை பேர் ஊழல் செய்யறாங்க, தவறே செய்யல அப்படின்னு நான் வாதிட வரல. தவறு நடந்திருக்கலாம். ஆனால் இப்படி வேட்டையாடி அவரை இந்த சமூகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி பண்றதுக்கு காரணம் அவர் ஐடி மினிஸ்டர் ஆயிட்டாரு. அந்த இடத்துல அடையாள ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நமக்கு எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவரை அந்த துறையில கொண்டு போய் வச்சாரு. பார்த்தீங்களா, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை இந்த நாட்டினுடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைக்கு அமைச்சராக கொண்டு வைக்கிற அந்த அடையாள செயல் இருக்கிறது அல்ல, அது டாக்டர் கலைஞர் மீதான அந்த எனது மதிப்பை உயர்வுக்கு கொண்டு போன சில நிகழ்வுகளில் அதுவும் ஒன்று என்று நான் சொல்வேன். அப்போ அந்த அறிவுசார் அந்த ஆணவம் என்பது அது இருக்கிறது, இன்னைக்கும் ஏத்துக்க முடியல. ஏன் கிறிஸ்தவர்கள் மீது இவ்வளவு வன்மம் காட்டுகிறார்கள்? அறிவை அது ஜனநாயகப்படுத்தியது, கடைக்கோடி ஏழை எளிய மனிதர்களுக்கும் அது அறிவை கொண்டு போய் சேர்த்துது, பயப்படவே இல்லை. அதனாலதான் ஆத்திரம். இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் இங்கு கல்வி மதமாற்றம்னு சொல்றாங்க, இன்னைக்கு பரப்புரை செய்து நிலைநிறுத்திட்டாங்க. போன வாரம் கூட நான் நாகர்கோயில பேசினேன். நீங்க எதுக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க? நீங்க அப்படியெல்லாம் மதம் மாற்றம்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு பாதி மாத்திருக்கலாம்ல. கட்டாய மதம் மாற்றம் நீங்க சுதந்திரத்துக்கு முன்னையே நீங்க பள்ளிக்கூடம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களே. சுதந்திரத்துக்கு முன்னையே தொடங்கின பள்ளிகள்ல வந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க கிறிஸ்தவர்களா மாறினா தான் உங்களுக்கு கல்வி அப்படின்னு ஒரு நிபந்தனை விதித்திருப்பார்களே. ஆனால் எளிதாக நீங்கள் பாதிக்கு மேல தமிழ்நாட்டை நீங்க அன்னைக்கு நீங்க மாத்திருக்கலாம். அவங்க பண்ணலையே, இப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. ஆனால் நீங்க யோர் லெகசி எஜுகேஷனிஸ்ட். இன்னைக்கு வேற வழி இல்லாம நீங்க வேற சர்வை பண்ண முடியாது. ஆனால் நீங்களும் மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சியோ தொடங்கி அதுல ஒரு வணிகத்தன்மை வந்திருக்கலாம். பட் 80% உங்கள் வழிபாதை என்பது அது இந்த சமூக மாற்றத்திற்கு ஒரு வகையில் சமூக நீதி இயக்கமே கிறிஸ்தவர்களினுடைய கல்வி இல்லை என்றால் வென்றிருக்காது. இப்போ தொடக்க காலத்தில் வந்த தலைவர்கள் எல்லாம் தெற்கில் இருந்து வந்தவர்கள் சென்ட் சேவியர்ஸை தாண்டாம வந்திருக்க மாட்டாங்க. டெல்டால இருந்து வந்தவங்க எல்லாம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் தாண்டாம அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆக இந்த கல்வியை, அறிவை ஜனநாயகப்படுத்துவது என்பது இன்னைக்கு அது எங்கேயோ காட்டாற்று வெள்ளம் போல அது போயிடுச்சு. அது தாங்க முடியாத அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதை தாங்க முடியாம ஏதோ வழிகளில் அவங்க பிடிச்சி இடிச்சு எடுத்து ஆட்சியினுடைய முக்கிய இடங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு தாழ்த்தப்பட்டவர் அந்த இடத்திற்கு வருகிற போது அவங்களால தாங்க முடியல. அந்த மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க ஃபாதர்? இப்போ இது கவாய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா பாக்குறீங்களா ஃபாதர்? இவங்க பிஜேபிக்கு ஒரு ஒத்து வரலைங்கிறதும் ஒரு காரணம். அவரோட இது இப்போ முடிஞ்சிடும் நினைக்கிறேன், இன்னும் 2-3 மாசத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அவருடைய பணிக்காலம். அடுத்து வரப்போது நீதியரசர் சூரியகாந்த்னு நினைக்கிறேன். அவர் சனாதன சமூகத்தை சார்ந்தவர். இந்த 3 மாசத்துல வேற எதுவும் ஒரு பீகார் எலெக்ஷன் இதை பத்தி எதுவும் தப்பான தீர்ப்பு தந்துடக்கூடாது. அவர் குடியரசுத் தலைவருக்கு நம்ம தமிழ்நாடு கேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஸ்ல எல்லாம் எதுவும் அவங்களுக்கு எதிரான இது தந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது கூட இருக்கலாம். ஏன்னா இவர் ப்ரோ மோடி கிடையாது, ப்ரோ பிஜேபி கிடையாது. அந்த ஒரு உள்ளார்ந்த வெறுப்பு மாத்திரமும் கூட ஒரு காரணமாக இருக்கக்கூடும். பட் அப்படின்னு அவர் மீது ஒரு கொலை முயற்சி அல்லது நீங்க தவறா போனா நாங்க செய்திருவோம்னு ஒரு எச்சரிக்கை அந்த அளவுக்கு நான் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு செயலா நான் நினைக்கல. ஆனால் இவர் பிஜேபிக்கு அனுசரணையானவர் அல்ல, பிரதமர் மோடிக்கு அனுசரணையானவர் அல்ல என்கின்ற அந்த ஒரு ஃபேக்டர் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். நீங்க நேர்காணல் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தீங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவருக்கும் மேலானவர் அப்படின்னு. மற்ற விஷயங்கள் எல்லாமே கொந்தளிக்கிற பாஜக இந்த விஷயத்தை ஒரு சாஃப்டா அணுகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா ஃபாதர்? ஏன்னா பிரதமருடைய கண்டனம், மற்ற கட்சிகள் கண்டனம் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் இது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டிய எச்சரிக்கைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? பிரதமர் உடனடியாக தலையிட்டு சொன்னது காரணமே அவர் ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறவர், அதை செய்துதான் ஆக வேண்டும். அதனால உச்ச நீதிமன்ற நீதியரசர் மீதான தாக்குதல் என்பது அரசியல் சட்டத்தின் காவலர் மீது, குடியரசுத் தலைவர் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதி, மக்கள் சார்பான ஒரு அடையாள பிரதிநிதி. ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை காக்கின்ற பொறுப்பில் இருக்கிறவர் நீதியரசர். அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அது தவறாக பயன்படுத்துகின்ற போதோ, தவறான விளக்கம் தருகிற போதோ, இதை உருவாக்கியவர்கள் என்ன மனநிலையிலிருந்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள் என்கின்ற விளக்கம் தந்து அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கிறவர் நீதியரசர். எனவே பிரதமர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை காலதாமதமின்றி பிரதமர் செய்தார் என்பதில் உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி தான், அதை பாராட்டத்தான் வேண்டும். பாஜக அப்படித்தான் செய்யும். அதை விட மேலாக அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பீர்கள்?
அவர்கள் ஒப்புக்கு சப்பாகத்தான் அவங்க ஒத்துப்போவாங்க. அவங்க ஆள் தானே ஆளுநர். ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியல பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் என்ன சொல்லணும், இது வல்ல சனாதனம் அதுவாது சொல்லணும்ல. நீங்க சிறு பிள்ளைகளையும் அகதிகளையும் எல்லாம் ஆதரவு தேடி வந்தவர்களை ட்ரம்ப் அனுப்பி திருப்பி அனுப்புறப்ப இது வல்ல அமெரிக்கத்துவம், இது வல்ல கிறிஸ்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? திஸ் இஸ் நாட். அப்படி சொல்லணும் இல்ல, சொல்லலையே அவங்க. அப்ப ஏன் இப்ப கவனம் இருக்கிறீங்க? இது வல்ல சனாதனம் அப்படின்னா சொல்லணும் இல்ல. இப்ப சனாதன மனநிலை உங்களுக்குள்ளும் இருக்கிறது. இன்னொன்னு பிஜேபிக்குள்ளேயே இப்ப ஓபிசி சனாதன சண்டை இல்லாம எல்லாம் இல்ல, கடுமையான சண்டை அது இருக்குது. ஒரு வகையில் பிரதமர் மோடி ஒரு ஓபிசியா தான் அவர் பார்க்கப்படுறார். அவர் ஒரு சனாதனம் சார்ந்தவர்கள் எப்படியாவது அவரை 75 வயசோட காலி பண்ணலாமான்னு உள்ளுக்குள்ள ஒரு ஓடிட்டு இருக்குது. அதனால ஒரு பிஜேபிங்கிறதுனாலேயே 100% அது சனாதனமா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஓபிசிஸ் உள்ள வரலன்னா ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. பட் இன்னும் அந்த பவர் டெசிஷன் மேக்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சனாதனம் தான் உட்கார்ந்து இருக்குது. இந்த கான்ஃபிளிக்ட், இந்த கான்ட்ரடிக்ஷன்லயே அந்த கட்சி பலவீனப்படும். நீங்க பாருங்க, இப்ப இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பொன் ராதாகிருஷ்ணனையும் அண்ணாமலை அவர்களையும் நயனார் நாகேந்திரனையும் 3 பேருமே ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுக்காம நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு தர்ம சங்கடமான டைட் ரோப் வாக் தான். பட் இந்த முரண்பாடே ஒரு நாள் உங்களை காலி பண்ணி விடும். இன்னொன்று எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களினுடைய முன்னோக்கிய அந்த வளர்ச்சியை நீங்கள் நிரந்தரமாக தடுத்து நிறுத்தி விடவெல்லாம் முடியாது. அவங்களும் சேருவாங்க, கட்டாயம் சேருவாங்க. எப்படி வராமல் இருப்பாங்க இல்லையா? என்ன அவங்க அந்த சனாதனம் எப்படி எல்லாத்தையும் இந்த செட் பண்ணி வைக்கணும்னா, எப்பவுமே அவங்க சனாதனம் ஒரு 5000 மீட்டர் முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோம். மற்றவங்க எல்லாம் வருவாங்க, எப்போதாவது ஒருத்தர் வருவார். அவர்களில் 10 பேர் தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் 11வது ஒரு ஆள் ஒரு ஓபிசியாகவோ ஒரு தலித்தாகவோ இருப்பார். இப்படியெல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அந்த பயணத்தை தடுத்து நிறுத்தவெல்லாம் முடியாது. அதுவும் இனி வரப்போகிற அந்த தொழில்நுட்பம் என்பதும் அதிகாரம் என்பது சமூக நீதித்தன்மை கொண்ட அதிகாரமாகவும், குறிப்பாக தென்னகம், கேரளமாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், இப்போ கர்நாடகாவில் இருக்கிற இப்போதைய முதல்வர் சித்தராமையா அவர்களாக இருக்கட்டும், கர்நாடகத்தில் ஓபிசியிலேயே வலுவாக இருக்கிற சமூகங்கள் அவங்க தான் அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 25 வருஷமா ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு பிறகு டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ஓபிசிஸ் தான். ஒன்னே ஒரு லிங்காயத்தா இருப்பார் அல்லது ஒக்கலிகா. ஆனால் சித்தராமையாங்கிறது ஓபிசிலையும் ஒரு அடிநிலை சமூகத்திலிருந்து வரக்கூடிய குறும்பர் சமூகம். பட் அவரை நீக்க முடியலையே. சிவகுமார் அவர் ஒரு ஒக்கலிகா சமூகம், எப்படியாவது அவரை அகற்றலான்னு அவர் பார்க்கிறாரு. பட் அவர் அகற்ற துணிவு காங்கிரஸ் கட்சி கூட எல்லாம் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்களினுடைய அரசியலை நீங்கள் நிரந்தரமாக அப்படி வச்சிருக்கலாம் முடியாது. வரலாற்று விசைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஃபோர்ஸ், அந்த வெலாசிட்டி இருக்குல்ல, அந்த வெலாசிட்டி உங்களையும் வழிக்கு கொண்டு வந்துடும். ஆனா அப்ப நீதியரசர் நம்ம பாராட்டணும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தலைமை நீதியரசுக்குரிய அந்த மாண்புடனும் மகத்துவத்துடனும் தன்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான, மன நிறைவான, சிலிர்க்க வைக்கின்ற ஒரு செய்தி. ஒரு நீதியரசர் இப்படித்தான் இருக்க வேண்டும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.